Hi friends, today we are going to make paneer biryani. Take paneer of 400 grams, cut it in cubes, in small pieces, and take a small hand bunch of mint leaves chopped into small pieces, coriander leaves chopped into small piece, cut it into pieces, and take one lemon also. Take 2 or 3 green chilies according to your taste and split it in 2 pieces, and 1 teaspoon of ginger garlic paste. Take 2 bay leaves, 1 stick cardamom, 1 cinnamon stick, 3 cloves and 1 star and 2 cardamoms. 3 tablespoons of curd, 1 tablespoon of tomato puree, and 4 onions split into pieces. And I have kept it here 400 grams of basmati rice soaked it in the water for 30 minutes now. ஒரு பெரிய பாத்திரத்தில் 3 லிட்டர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் சால்ட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க பே லீவ்ஸ், ஒரு பே லீவ்ஸ், ஒரு cinnamon stick, ஒரு ஸ்டார், 3 cloves, அப்புறமா 2 கார்டமம். இதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச பிறகு நான் ஏற்கனவே ஊற வச்ச அரிசி, தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அரிசி மட்டும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். சாதம் ஒரு 60% to 70% வேகிற வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுறாங்க. சைட் பை சைடு நம்ம என்ன பண்ணுறோம், டீப் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வானல் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஆனியன்ஸ் ஸ்லைஸஸாக வச்சுருக்கோம் இல்லையா, அது மட்டும் நம்ம போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக பண்ணலாம். இப்போ சாதம் கொஞ்சம் வெந்துடுச்சு, 60% நம்ம நிறுத்திட்டு இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. இது எல்லாம் ஒரு 60% வெந்துருக்கு. நம்ம இந்த அப்படியே மூடி போட்டு ஸ்டீம் மூடியாக இருக்கட்டும், தண்ணி வடிகட்டிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இப்போது நம்ம பிரியாணி மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்குங்க. பெரிய பாத்திரம் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் ஆயில், அப்புறம் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது 2 நல்லா எண்ணெய் சுண்டின உடனே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மசாலா ஐட்டம்ஸு, அதில் 2 பே லீவ்ஸ், ஒரு ஸ்டார், 2 cloves, அப்புறமா சின்னமன் ஸ்டிக்கு கொஞ்சம் உடச்சி போடுங்க. சின்னமன் ஸ்டிக் இதெல்லாம் போட்டுட்டு ஷாய் ஜீரா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது சுட்ட உடனே நம்மளோட ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஆனியன் இது நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக பண்ணிடலாம். நல்லா ஆனியன் நம்ம போட்டது பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிட்டு. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற 2 க்ரீன் சில்லிஸ் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தோம், அதுவும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிடுறோம்.
இப்போது ஆனியன், க்ரீன் சில்லி, அப்புறம் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோடு நல்லா வதக்கிட்டோம். ஒன்றா வரும். ஓகே, இப்போ ஆனியனும் தக்காளி எல்லாம் ஒன்றா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கான தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சிட்டிகை மஞ்சள் தூள், நம்ம பிரியாணி மசாலா ஒரு 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம பார்த்துட்டு கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா குறைவான தீயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் வதங்கி வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் டீஸ்பூன் தயிரையும் இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து தயிரெல்லாம் போட்டு ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க புதினா அது ஒரு கைப்பிடி, நம்ம வச்சுருக்கிறது கொத்தமல்லி தழை லைட்டாக போட்டோம்னா இது எல்லாமே நம்ம கடைசியாக நம்ம ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். மேலே சாதம்லாம் போட்டு தம்லாம் போட்டு அப்புறமா நம்ம ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிளையெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா ஒரு வதக்கிட்டோம்னா இது ஒன்று சேர சரியாயிடும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம போட்ட எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸோ சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். பன்னீரை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினாலே நல்லா சாஃப்டாக பன்னீர் நல்லாவே வெந்துடும். போட்டும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு. பன்னீர் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பிரியாணி ரைஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஃபில்டர் பண்ணி அந்த ரைஸை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே போட்டிருந்த ரைஸு ஃப்ரைட் ஆனியன்ஸ் அதுக்கு மேலே இருக்க செகண்ட் போர்ஷன் ரைஸும் போட்டு சரியாக நல்லா ஈவனாக பரப்பி விட்டுடுங்க. எல்லா பக்கமாக இருக்கிற மாதிரி பரப்பி விட்டுட்டு தீயை நல்லா 0ல் கம்மி பண்ணிவிடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸ் டைட்டாக ஒரு கவரை போட்டு மேலே நல்லா வெயிட்டை வச்சுட்டு நம்ம பிரியாணி அடுத்த 15 மினிட்ஸில் தயார்.